வணக்கம். பல வருஷமா குளோபல் ஆயில் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்துட்டு இருந்த ஒரு முக்கியமான அமெரிக்க கொள்கை திடீர்னு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு முடிவு உலக பொருளாதாரத்துல ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சிருக்கு. அது என்ன, ஏன் இப்ப நடந்ததுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். அமெரிக்கா ஏன் திடீர்னு இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க? உலக எனர்ஜி மார்க்கெட்டை ஏன் இப்படி ஒரு டென்ஷனான நிலைமையில வச்சிருக்காங்க? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நிறைய ஜியோபொலிட்டிக்கல் கணக்குகள் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த முடிச்சுகளை ஒன்னொன்னா அவிழ்க்கலாம். இத்தனை வருஷமா நாம ரொம்ப கவனமா கட்டி வச்ச ஒரு மணல் கோட்டை மாதிரி தான் குளோபல் எனர்ஜி மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ஆனா இப்போ அதுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டா எடுத்துட்டாங்க. அதனால மொத்த சிஸ்டமுமே சரியற அபாயத்துல இருக்கு. முதல்ல என்ன நடந்ததுன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அமெரிக்கா ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த நிவாரணம் முடிவுக்கு வந்துருச்சு. இதனால உலக அளவுல என்ன வாங்குற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய ஷாக். ஏப்ரல் 11, 2026 இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற நாடுகள் அமெரிக்காவோட தடைகளை நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியிருக்கும். இது சும்மா உலக வர்த்தக வழிகளை மாத்துறது மட்டும் இல்ல, நாடுகளுக்குள்ள இருக்கிற கூட்டணியே மாத்தி எழுதக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மூவ் இது. சரி, இந்த தடை விலக்குகள் திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு? இந்த நிலைமைக்கு நாம எப்படி வந்தோம்னு புரிஞ்சுக்கணும்னா இதோட ஆரம்ப புள்ளிக்கு நாம போயே ஆகணும். தடைவிலக்கு இல்லனா சாங்ஷன்ஸ் வேவர்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கெட் அவுட் ஆஃப் ஜெயில் ஃப்ரீ கார்டு மாதிரி தாங்க. அதாவது அமெரிக்கா தடை விதிச்ச ஒரு நாட்டு கூட பிசினஸ் பண்ண சில கம்பெனிகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு டெம்பரரி பெர்மிஷன் தான் இது. இந்த டைம்லைனை பாருங்களேன். ஆரம்பத்துல இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான் இருந்துச்சு. அமெரிக்கா ஈரான் டென்ஷனால என்ன வேலை எங்க ராக்கெட் வேகத்துல போயிடுமோன்னு பயந்து மார்க்கெட்டை கூல் பண்ண இந்த விலக்குகளை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ அதே விலக்குகளை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி மார்க்கெட்ல பிரஷரை ஏத்துறாங்க. இதுதான் இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட். இந்த பாலிசி மாற்றத்தோட தாக்கம் யாருக்கு ரொம்ப அதிகம்? உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதியாளர்கள்ல ஒருத்தரா இருக்கிற இந்தியா தான் இதோட உடனடி விளைவுகளை சந்திக்க போற ஒரு முக்கியமான நாடு. அவங்க இப்ப என்ன மாதிரி ஒரு சங்கடத்தை எதிர்நோக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்தியா கடுமையான எரிசக்தி தேர்வுகளை எதிர்கொள்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று, மலிவான ரஷ்ய எண்ணெயை வாங்கணும். இல்லனா அமெரிக்காவோட நட்பை பேணி அதிக விலை கொடுத்து மற்ற நாடுகள்கிட்ட வாங்கணும். பாத்தீங்கன்னா இது வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்வியே இல்ல. இது இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை டெஸ்ட் பண்ற ஒரு பெரிய நெருக்கடி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தடை விலக்குகள் ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு. குளோபல் ட்ரேட் கப்பல்கள் எல்லாம் அதுல சேஃபா பயணம் செஞ்சது. ஆனா இப்போ அந்த பாலத்தையே இடிச்சிட்டாங்க. இனிமே போற ஒவ்வொரு கப்பலும் கொந்தளிக்கிற அலைகளையும் கணிக்க முடியாத ஜியோபாலிட்டிக்கல் புயல்களையும் சந்திச்சுதான் ஆகணும். அப்போ இதுக்கு பின்னால இருக்கிற பெரிய கேம் பிளான் என்ன? இது சும்மா ஒரு பாலிசி எக்ஸ்பயர் ஆனதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது அமெரிக்காவோட ஒரு புது அக்ரெசிவான ஆட்டத்தோட ஆரம்பம். ஆமாங்க, இதை ஒரு தற்செயலான விஷயமா பார்க்கவே கூடாது. இது அமெரிக்கா ரொம்ப கணக்கு போட்டு எடுத்த ஒரு மூவ். அவங்களோட பழைய மேக்சிமம் பிரஷர், அதாவது அதிகபட்ச அழுத்த யுக்தியை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. இதன் மூலமா உலக எரிசக்தி சந்தையில தங்களோட கட்டுப்பாட்டை திரும்பவும் நிரூபிக்க பார்க்கறாங்க. ஆக இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒன்னு, உலக சந்தையில ஒரு புதுவிதமான நிச்சயமற்ற நிலை உருவாகியிருக்கு. ரெண்டாவது, இந்தியா மாதிரி நாடுகள் அவங்களோட நட்புக்கும் தேவைக்கும் நடுவுல ஒரு கஷ்டமான பாதையை தேர்ந்தெடுக்கணும். மூணாவது, அமெரிக்கா தன்னோட பொருளாதார சக்தியை ஒரு ஆயுதமா பயன்படுத்துது. சுருக்கமா சொன்னா எரிசக்தி உலகத்துல இனி அமைதியான நாட்களுக்கு இடம் இல்ல. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பொது ஜியோ பொலிட்டிக்கல் சதுரங்க ஆட்டத்துல யார் யாரை கூட கைகோர்ப்பாங்க, யார் யாரை எதிர்த்து நிற்பாங்க? ஆட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதோட முடிவுகள் உலகத்தையே மாத்தி அமைக்க போகுது.